கோவையில் பிரபல ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் ரவுடி கோவை போலீசிடம் சிக்கியது எப்படி? போலீஸ் துப்பாக்கிச்சூட்டின் பின்னணி என்ன? பிரபல ரவுடியின் இரு கால் முட்டுகளிலும் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ரவுடியின் மீதான நடவடிக்கைக்கு காரணம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த பிரபல ரவுடி ஆல்வின் மீது கொலை முயற்சி என்று ஏராளமான வழக்குகள் உள்ளன. கோவையில் ரவுடி சத்தியபாண்டி என்பவரை கொலை செய்து தொடர்பான வழக்கு ஆல்வின் மீது உள்ளது. ரவுடி சத்தியபாண்டி கொலை வழக்கில் 2 மாதங்களாக கோவை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த நிலையில் ஆல்வினுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் கோவை கொடிசியா பகுதியில் ஆல்வின் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து இன்று அதிகாலை ரேஸ்கோர்ஸ் போலீசார் அவரை பிடிக்க முயன்றனர். உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் போலீசார் சென்றபோது அவர்கள் மீது கத்தியால் ரவுடி ஆல்வின் தாக்குதல் நடத்தியதில் தலைமை காவலர் ராஜ்குமார் கையில் கத்தியால் வெட்டப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தன்னுடைய கை துப்பாக்கியால் ஆல்வினின் கால்களை குறிப்பார்த்து சுட்டார். இதில் 2 துப்பாக்கி குண்டுகள் ஆல்வினின் 2 கால் முட்டுகளிலும் துளைத்தது. கால்களில் காயமடைந்த ஆல்வினை அதிகாலை 3 மணி அளவில் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். ரவுடி வெட்டியதில் கையில் காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய காவலர் ராஜ்குமாரை மாநகர காவல் ஆணையர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்தில் போலீசாரை தாக்கிய கத்தி மற்றும் புத்தகங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆல்வின் வைத்திருந்த பேக்கில் அன்னை தெரசா தொடர்பான புத்தகம் உட்பட ஏராளமான புத்தகங்கள் இருப்பதும் தெரிய வந்தது. கத்தி மற்றும் புத்தகங்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மற்றும் திருச்சியில் 4 ரவுடிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் கோவையில் பிரபல ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பது ரவுடிகளை கலக்கமடைய வைத்துள்ளது.